பிஜேபி அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில தான் இவங்க என்ன பண்றாங்க, இது கொங்கு மண்டலத்தை பரவத்துக்கு கவலை இல்லை, நம்ம இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எது தென் மாவட்டங்களுக்கு போகலான்னு சொல்லி தான் பிஜேபி அந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா அங்கதான் வீக்கா இருக்குங்கிறது அவங்க தெரியல. நீங்க தங்கமணி கடுமையான அதிருப்தியில் இருக்காரு, வேலுமணி அதிருப்தியில் இருக்காரு, செங்கோட்டை அதிருப்தியில் இருக்காரு. இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய வீக். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால கொங்கு மண்டலத்தை திமுக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, இந்த முறை அடிச்சு காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால முதல் அவங்க செந்தில் பாலாஜியை கொண்டாந்ததே அதுக்கு தான் கொண்டாந்தாங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் இன்சார்ஜ் அமைச்சராக போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய பலன் அவங்களுக்கு கொடுத்தது. உள்ளாட்சி தேர்தல்களில் கண்டிப்பா ஜெயிச்சாங்க. எல்லாத்துலேயும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதிமுக பிஜேபி. ஸோ இந்த முறை கண்டிப்பா சட்டமன்ற 2026 தேர்தலையும் இதே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிறதுனால தான் அங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பொறுப்பாளராக போட்டாங்க. இப்ப கரூருக்கு வந்து முப்பெரும் விழா கொண்டாந்ததே, நீங்க வந்து கொங்கு ஆரம்பிக்கிறதே கரூர்ல தான் ஆரம்பிக்குது. அடுத்தது நாமக்கல், அப்படியே கரெக்டா திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கு. ஈரோடு இப்படிதான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால ஆரம்பத்திலே கரெக்டா ஈஸி. அதனாலதான் அவர் செந்தில் பாலாஜி கரெக்டா இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டாவது, நீங்க கோயம்புத்தூர்ல போட்டிருந்தாலும் சரி, திருப்பூர்ல போட்டிருந்தாலும் சரி, நாமக்கல்ல போட்டிருந்தாலும் அவர் பொறுப்புன்னு தான் இருந்திருக்கும். இது ஒரு சொந்த மாவட்டம்.